ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாந்திஸ் கிச்சனில் கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஒரு பவுலில் 350 கிராம் நல்லா வாஷ் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சு 2லேருந்து 3 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ வேறு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை மைதாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வாட்டர் வச்சுக்கோங்க. வாட்டரில் அதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் மைதாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரிப்பீட் இன்னொரு டைம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கனை பொரிச்சிடலாம். அதுக்கு ஒரு வானலில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடானதும் சிக்கனை ஆட் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. ஃப்ளேமை லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா உள்ளார வேகாது, வெளியில் சவந்துடும். ஸோ சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் சிக்கனை எடுத்துட்டா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.